ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாறை மீன் குழம்பு தாங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி செய்யும் போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, இது கூடவே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாதுங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வாசனை வந்தவொடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. தட்டுக்கு மாற்றின பிறகு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு நல்லா நைஸாக இதை போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நான் 1 கிலோ பாறை மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ பேனில் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இதை போல் நல்லா கலந்து கொடுங்க. 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. அந்த அளவுகளில் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சி ஜாரில், அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. இதை போல் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா திக்னஸாக குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பாறை மீன் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இதை போல் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. மீன்லாம் வேகணும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் போதுங்க. பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், கம கமன்னு வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.